வணக்கம். இரண்டாம் வகுப்பு தமிழ் பாடம். இரண்டாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இப்போ நாம் 19வது பாடம் நாங்கள் நண்பர்கள் அப்படிங்கிற பாடம் பார்க்க போகிறோம். இந்த பாடத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேரை பற்றியான விவரங்களை நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த 3 பேர் யார், அவங்களுடைய பெயர் என்ன, அவங்களுக்கு என்னென்ன பிடிக்கும், அவங்களுடைய பொழுதுபோக்கு என்ன அப்படிங்கிற விவரங்களை கொடுத்துருக்காங்க. இது ஏன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கடைசியில் பார்க்கலாம். இப்போ பாடத்துக்கு போகலாமா? பாருங்க, 19 நாங்கள் நண்பர்கள். முதல்ல பாருங்க, ஆதி இல்லையா? இந்த ஆதி வந்துட்டு பாருங்க, நடனம் ஆட பிடிக்கும். ஆதிக்கு நடனம், டான்ஸ் ஆட பிடிக்கும். சரி, நாய்க்குட்டி வளர்க்கிறான். நாய்க்குட்டி வளர்க்கிறான். அதனுடன் விளையாடி மகிழ்வான். அதனுடன் விளையாடி மகிழ்வான். அடுத்தது, திரைப்படம் பார்ப்பதில் ஆர்வம் அதிகம். திரைப்படம் பார்ப்பதில் ஆர்வம் அதிகம். அடுத்து பாருங்க, தான் போகும் திசையில் நிலாவும் வருவதாக கூறுவான். அதை பார்த்தபடி அங்கும் இங்கும் ஓடுவான். சரி, அடுத்தது, எளிதில் கோபப்படுவான். பழங்களை விரும்பி சாப்பிடுவான். அப்போ இந்த ஆதி பையனை பத்தி ஃபுல்லா நம்மளுக்கு விவரங்கள் இங்க கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்தது பாருங்க, தமிழினி. தமிழினி. இப்போ இந்த தமிழினியை பத்தி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? புதிர் கதைகளை விரும்பி படிப்பாள். புதிர் கதைகளை விரும்பி படிப்பாள். அடுத்து பாருங்க, முட்டையும் மீனும் விருப்பமான உணவு. முட்டையும் மீனும் நல்லா சாப்பிடுவா, விருப்பமான உணவு. அதே மாதிரி தயக்கமின்றி தெளிவாக பேசுவாள். தயக்கமின்றி என்னது? எதுக்கும் பயப்பட மாட்டா, ரொம்ப தெளிவாக பேசுவாள், பயப்பட மாட்டா. அடுத்து பாருங்க, இரவில் நட்சத்திரங்களை எண்ணுவது பிடிக்கும். இரவுல அப்படி மொட்டை மாடல சேர்ல போட்டோ இல்ல பாய் விரிச்சோ இல்ல அப்படி படுக்கையில் அப்படி படுத்துக்கிட்டு அப்படியே மேல பார்த்து நட்சத்திரங்களை, ஸ்டார்ஸ் இல்லையா, எண்ணுவது பிடிக்கும். மீன்கள் வளர்க்கிறாள். அவை நீந்துவதை பார்த்து மகிழ்வாள். இல்ல, நீங்கள் உங்க வீட்டுல தொட்டில மீன்கள் வளர்ப்பீங்க இல்லையா? அந்த மீன்கள் என்னென்ன, சிவப்பு மீன், மஞ்சளா இருக்கும் இல்லையா, கலர் ஃபிஷஸ், அது வளர்க்கிறா. அவை நீந்துவதை பார்த்து மகிழ்வாள். அடுத்து பாருங்க, எந்த புதிர்க்கும் எளிதில் விடை சொல்வாள். அதனாலதான் அவ புதிர்கதைகளை விரும்பி படிக்கிறான். எந்த புதிர்க்கும் எளிதில் விடை சொல்வாள். இது தமிழினிய பத்தியான ஃபுல் விவரங்கள், நமக்கு முழு விவரங்கள் நமக்கு சொல்லிட்டாங்க. அடுத்து பாருங்க, ஜெரின். ஜெரினை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாமா? பாருங்க, இனிப்பு பண்டங்களை விரும்பி சாப்பிடுவான். இந்த ஜெரின் என்ன பண்ணுவான்? ஸ்வீட்டு, சாக்லேட்லாம் அடி பின்னிடுவான். இனிப்பு பண்டங்களை விரும்பி சாப்பிடுவான். அடுத்து பாருங்க, வம்பு பேச்சுகளை தவிர்ப்பான். அப்பா, எந்த வம்புக்கும் போக மாட்டான். அவன் உண்டு, அவன் வேலை உண்டுன்னு இருக்கிறது. அதான் வம்பு பேச்சுகளை தவிர்ப்பான். அடுத்து பாருங்க, மேகங்களில் வெவ்வேறு உருவங்களை கண்டு மகிழ்வான். புரியுதுங்களா? அதாவது இப்ப காலையில போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டான், 9:30 தானே, 8:30 பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி சும்மா இருக்கும்போது வானத்துல பார்த்தேன்னா அந்த மேகங்கள்லாம் வெவ்வேறு வடிவங்கள்ல நிற்கும். அப்ப பாரு, அங்க பாரு மயில் மாதிரி இருக்கு பாருங்க, அங்க பாரு இது பாரு மரம் மாதிரி இருக்கு இல்லையா? அதே மாதிரி மதியம் லஞ்ச் பீரியட்ல ஃப்ரீயா இருக்கும்போது, இல்லாட்டி சாயங்காலம் வீட்டுக்கு போயிட்டு மொட்டை மாடில இருந்து பார்த்தா அந்த மேகங்கள் வெவ்வேறு உருவங்கள் இருக்கும் இல்லையா? அந்த உருவங்களை கண்டு மகிழ்வான். அடுத்து பாருங்க, படக்கதைகளை விரும்பி படிப்பான். படக்கதைகள் இருக்கு இல்லையா, டிங்கிள்லாம் வருது இல்லையா, அந்த மாதிரியான புக்ஸ் எல்லாம் வாங்கி விரும்பி படிப்பான். அடுத்து பாருங்க, பூச்செடிகள் வளர்க்கிறான். வண்ண பூக்களை கண்டு மகிழ்வான். பூச்செடிகள் வளர்க்கிறான். என்னென்ன பூ சொல்லுங்க? ரோஜா, செம்பருத்தி, கனகாம்பரம், மல்லி, செவ்வந்தி, இந்த மாதிரியான பூக்கள் இருக்கு இல்லையா? அதே மாதிரி காகித பூக்கள், இதெல்லாம் வளர்க்கிறான். காலைல எந்திரிச்சுன்னா அந்த பூவெல்லாம் பார்த்தேன்னா மலர்ந்துருக்கும் இல்லையா, பார்த்து பயங்கர சந்தோஷமாயிருவான். நன்றாக படங்கள் வரைவான். நன்றாக படங்கள் வரைவான். சரி, இப்போ ஜெரினை பத்தி சொன்னாங்க. அடுத்தது தமிழினி பத்தி சொன்னாங்க. ஆதி பத்தி சொல்லிட்டாங்க. இதெல்லாம் எதுக்கு சொன்னாங்க பாருங்க. இவர்கள் மூவரும் நண்பர்கள், எப்போதும் ஒன்றாகவே இருப்பார்கள். இவங்க 3 பேரும் நண்பர்கள், ஒன்றாகவே இருப்பார்கள் அப்படி சொல்லிட்டு இங்க பாருங்க, உங்கள் நண்பர்களை பற்றி நீங்களும் கூறலாமே இல்லையா? இப்ப நீங்க என்ன பண்ணணும், ஒவ்வொருத்தரும்
உங்களுடைய 3 நண்பர்கள் 4 நண்பர்கள் இல்லை 5 நண்பர்கள் பெயர்களை எழுதி அவங்கள பற்றி நீங்கள் தனியாக இதே மாதிரி ஒரு லிஸ்ட்டு எழுதணும். தப்பு இல்லாமல் எழுதணும். இதே மாதிரி தப்பு இல்லாமல் எழுதணும். பண்ணுறீங்களா? அதுதான் இந்த பாடத்தினுடைய நோக்கம். நீங்கள் வந்து அந்த நண்பர்களை பற்றி என்ன தெரிஞ்சிருக்கீங்க, அந்த நண்பர்களிடம் உள்ள குணங்கள் என்னென்ன, எப்படி நீங்கள் புரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி எழுதுறது தான் இந்த பாடத்தினுடைய நோக்கம். புரியுதுங்களா? அடுத்து பாருங்க, இப்போ நீங்கள் பள்ளிக்கூடத்தில் இருக்கீங்க. அப்போ வந்துட்டு ஒருத்தர் புதியவர், நீங்கள் அவரை பார்த்ததே இல்லை. அப்போ அவர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பென்சில் பாக்ஸோ இல்லையா, ஒரு நல்ல ஸ்வீட் பாக்ஸோ ஏதோ ஒன்று கொடுத்துட்டு, வா தம்பி வா என் கூட போகலாம், நம்ம அங்கே வரைக்கும் போயிட்டு வந்துடலாம் அப்படி கூப்பிட்றாருன்னு வைங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, போக மாட்டேன், சத்தமாக கத்துவேன் அப்படின்னு ஒரு பையன் சொல்கிறான். இது பாருங்க, இன்னொருத்தன் சொல்கிறான், பொண்ணு சொல்லுது, எதுவும் வேண்டாம், வரமாட்டேன் என்று உறுதியாக சொல்வேன். புரியுதுங்களா? அதே மாதிரி அந்த இடத்தை விட்டு சென்று விடுவேன் இல்லையா. அவர் நிற்கிறார் இல்லையா, அந்த ஏதோ கொடுக்குறாருல, அதை தூக்கி எரிஞ்சிட்டு அந்த இடத்தை விட்டு ஓடி போயிடுவேன் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். இந்த சூழலில், இப்படிப்பட்ட சூழலில் என்னது, சுச்சுவேஷன், இந்த நிலையில் நீ என்ன செய்வாய், நீங்களாம் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்துட்டு எழுதணும். புரியுதுங்களா? யாரோ ஒருத்தர், தெரியாத ஒருத்தர் உங்ககிட்ட ஒரு பொருளை கொடுக்குறாரு. எது கொடுக்குறாரு? உங்களை ஏமாத்துறாரு. ஏமாத்திட்டு தம்பி வா தம்பி நம்ம கடைக்கு போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாருன்னு வைங்க. இல்லாட்டி உங்கள் அப்பா கூப்பிட்றாரு, இல்லாட்டி உங்கள் அம்மா அங்கே நிற்கிறாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத தான் இங்கே நீங்கள் எழுதணும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? சரி, இப்போ நம்ம அடுத்த பாடத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம தமிழ் பள்ளி சேனலில் வர்ற வீடியோஸை நீங்கள் பார்க்கணும்னா நம்ம தமிழ் பள்ளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.